இருக்கின்ற குருநகர் சந்தைக்கு நாங்கள் தற்போது வந்திருக்கோம். குருநகரிலே அமைந்துள்ள அவன் வந்தா சரி, எங்க கடை காலி அவளா இருந்தா இந்த ஏரியாவுக்கு ஒரு நாளைக்கு வந்தான்னு சொன்னா 1500 உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற குருநகர் சந்தைக்கு நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம். மீன் சந்தையை பார்க்க போறீங்க. மீன் சந்தையில் இன்றைய தினம் கூடுதலான மக்கள் இன்றைய தினம் வருகிறார்கள், மீன்களை கொள்வன செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு மீன் வியாபாரிகளும் மீன்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள். எமது சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பார், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கள். கூடுதலான மக்களும் அது காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்போது நாங்கள் இன்னும் சிறப்பான காணொலியை பதிவிட காத்துக்கோம். இன்றைய தினம் அந்த மீன் சந்தையை சற்று பார்வையிடுவோமே இருக்கு. இதில் பார்த்தீங்க சொன்னால் குருநகர் கடற்கரையில் மீன்கள் எடுக்கணும். சிறையா மீனா பாருங்க. இப்போ போட்டால் கொண்டாந்து இப்படி கொண்டு போயின பாருங்க. நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது குருநகர் மீன் சந்தையை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கு அதிகளவான மீன் வியாபாரிகள் அதிகாலையிலே கூடி இங்கு மீன்களை கொள்வனவு செய்வார்கள். தற்போது மீன்களெல்லாம் போட்டுகளிலெல்லாம் மண்ணையாக்கள் பிடிச்சி கொண்டு வந்திருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா சொன்னால் போட்டில் மீன்கள் பிடிச்சி கொண்டு வந்திருக்கணும். இப்படி எடுத்து கொடுத்து கொண்டிருக்கணும். ஏன்னா போட்டுகளுக்கு இப்போ தான் தற்போது வந்து கொண்டிருக்குது. அப்படி இந்த மீன் சந்தை இப்படி இருக்குது. மக்கள் கூடுதலாக ஆண்கள் இந்த பிறகு வந்து இந்த மீன்களை கொள்வன செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் வீட்டு தேவைகளுக்கும் அந்த மீன்களை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த சந்தை எப்படி இருக்கின்றது அது தொடர்பாக அப்படி சென்று பார்வையிடுவோம் பாருங்கள். இது நெத்தலியோ? இது நெத்தலி பாருங்க, சின்ன சின்ன நெத்தலி. இது கனவை என்ன விலை போகுது? 2000. இது முறையில் ஒட்டி, இது ஒட்டி பாருங்க, ஒட்டி திரளி இல்லையா? இது என்ன, இது என்ன பேர்? சல்லி. மற்ற இது என்ன பேர்? பூச்செல்லாம். இது பூச்செல்லாம் பாருங்க, பூச்செல்லாம். இதுதான் திரளி. ஓ, ரெண்டு பாருங்க. தினம் அதிகாலையில் மக்கள் அதிகமாக வந்து வாங்கி கொண்டிருக்கணும். இதெல்லாம் மீன்கள் வெட்டுற இடங்கள் பாருங்க. இங்கே மீன்கள் வெட்டி கொண்டிருக்கணும். ஒரு தேவையான மீன்களை இங்கே வெட்டலாம். நிறையா மீன் பாருங்க. இங்கே எல்லாம் ஏலத்திலாம் இந்த மீன்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கணும். மீன்கள் எடுத்து வியாபாரம் செய்கிறார்கள் எல்லாம் வந்து இந்த மீனை வாங்கி கொண்டிருக்கணும். இதில் பாருங்க, இந்த சைக்கிளை பாருங்க, மீன் வியாபாரிகளுடைய சைக்கிள்கள் எல்லாம் நிற்கிது. எல்லாம் அதிகாலையில் இங்கே வந்து இந்த மீன்களை வாங்கி வேணும் மக்கள். கூடுதலாக மீனவர்கள் எல்லாம் இந்த வியாபாரிகள் தான் இந்த இடத்துல கூடுதலாக வந்து மீன்கள் இங்கே கொஞ்சம் மலிவாக விற்பனை செய்வினா அப்போ கொஞ்சம் வந்து வாங்கி கொண்டு போயிடும். இவர் எல்லாம் வியாபாரிகளுடைய பெட்டிகளோட நிற்கணும் எல்லாரும் பாருங்க. அங்கால கடல் இதெல்லாம் வியாபாரிகளுடைய சைக்கிளில் பார்க்குறீங்க. சைக்கிளில் வியாபாரம் செய்யணும். சில மோட்டர் சைக்கிள் வியாபாரம் செய்யணும். காரணம் எல்லாம் வியாபாரிகளுடைய சைக்கிள் வண்டியில். $2500
கொட்டி கொட்டி விற்கணும் பாருங்க. பொய்யா சொல்லப்பா நீ என்னப்பா நீ பரவாயில்ல போல என்ன 1 கிலோ மீனில் 2 கிலோ மீன் அறுக்க போகிறேன் மாத்தியா வேணும் அநேகமா 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும். 7 மணிக்கு. ஓ 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா கிட்டத்தட்ட இது முடிகிறது 12க்கு முடியும். 12 மணிக்கு முடியும். மணி இப்போ போட்டு கணக்கு வேற போட்டுருக்கல அந்த போட்டு ரோலர் போட்டு சரி பெரிய போட்டு இருக்கு சின்ன போட்டு தான் இப்ப வருது. பெருசு வரையில பெருசு இனி 9 மணிக்கு பிறகுதான் வருமா கிட்டத்தட்ட ஒரு 200 போட்டு வரும். 200. அது ராலு தான் அடிக்கிறோம் ரோலர் ராலு தான் அடிக்கிறது. இப்ப என்ன சீசன் ராலோ என்ன இல்ல இது வருஷம் 324 நாளும் இங்க தொழில் தான் சீசன் இல்ல சீசன் வேற கடலாம் வித்தியாசம். இங்க எந்த காலமும் தொழில் செய்யலாம். தொழில் அப்படி தொழில் ஓடிக்கும். இங்க எத்தனை மணிக்கு தொழிலுக்கு போறத இப்ப இந்த ரோலர்னு சொன்னா அநேகமாக நேற்று வந்து 12க்கு வலிக்கிடுவாங்க. 12 மணிக்கு இன்றைக்கு 11 மணிக்கு தான் வருவாங்க. 12 மணிக்கு கிளம்ப அதுக்கு என்னண்டு இரவு தொழில் புல் தொழில் இரவுல வந்து பழக்கிற இரவு தொழில் தானே. இரவு இங்க 12 மணிக்கு ஓடினா கிட்டத்தட்ட உங்களுக்கு இப்ப ஒரு 5 மணிக்காலம் ஓடணும். ஓடினால் 6 மணிக்கு தான் அவங்க தொழில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தொழில் 6 மணினா விடிய 5 மணி மட்டும் தொழில் செய்வாங்க. 5 மணிக்கு தான் வேலையில் இழுக்கிறதோ 5 மணியா கடைசியா இழுக்கிறது ஓடி வேற தான் 10 மணி சேர்க்குறது 5 மணிக்காலம் ஓடணுமே. இடத்துக்கு இப்போ இந்தியா அப்படி கிட்ட போறது இல்ல இந்தியாக்கரை போறே இல்லை. ஆனா கிட்டத்தட்ட எல்லை இருக்குதானே இலங்கைக்கு இந்தியாவுக்கு வெளில இருக்கு. அந்த எல்லை தான் போவாங்க. கூட இந்திய மீனவர் எல்லாம் இங்க வாரதோ அதுல அப்படி பிரச்சனை இல்லாம அப்படி பிரச்சனை நடக்கிறார். முதல்வருக்கு வந்து வீடியோ எடுக்க அதுல ஒரு காட்டில அவன் காலங்காலமா வாரதேனா இப்ப கொஞ்சம் கட்டுப்பாடு சில நேரத்துல வர்றான். அத்துமுறையும் வாரான் தான் சில நேரங்கள்ல நேவியை கண்டா பிடிக்கிறான். அவன் கணக்க வருவான் 500-1000 மட்டும் வருவான். அவங்க தொழிலே கிட்டத்தட்ட அங்க ஒரு 5000-10,000 போட் இருக்கு. இங்க ஒரு 2 போட்டு தானே. அவங்க கூடத்தானே சார். இனி அவங்க போட் பார்த்து அவங்களுக்கு தெரியும் இங்க இந்த ரோலர் அதுல ஒன்று நிக்குது. அதுல ஒன்று நிக்குது ரோலர் பாத்தீங்கன்னா. ஆனா உங்களை விட பெருசாவும் இருக்குதானே. அந்த ரோலரை விட பெருசும் இருக்குதானே. அதை விட பெருசும் இருக்கு. அதான் கடைசி குறைஞ்ச சின்ன இதை விட பெருசுதான் செய்யறது. அப்ப அவன் ரோலருக்கும் போட்டுக்கும் வித்தியாசத்தை பாத்தீங்களா? வித்தியாசம் சின்ன அவன் பெருசு. அதான் அந்த அது
என்ன சொல்றான் அவன் வந்தா சரி எங்க கடல் காலி அவளா இருந்தா எங்க ஏரியாவுக்குள்ள ஒரு நாளைக்கு வந்தான்னு சொன்னா பிறகு நாங்க இப்ப இன்றைக்கு எங்களுக்கு கிளாஸ் பண்ணா அடுத்த நாளைக்கு கிளாஸ் கிடக்கா அவன் முழுக்க வலிஜி திரைஜாலி இப்ப நாங்க உதாரணமா இப்ப 50 கிலோ இறால் எங்க ஒரு போட்டுன்னு சொன்னா அவன் ஒரு போட்டு 500 கிலோ இறால் அடிப்பான் ஒரு போட்டு அப்ப எத்தனை போட்டு இறால் கொண்டு போறான் கூட எங்கிற 10 போட்டு இறால் ஒரு தான் கொண்டு போறான் நான் தடை செய்யப்பட்ட விலைகளை பயன்படுத்தி அப்படி ரோலர் 2 மண்டு தான் அவன் செய்யற ரோலர் கொஞ்சம் கடுமையா வித்தியாசமா கடல்ல ஒன்று மிஞ்சாம தான் அடிப்பான் அடிக்க முழுக்க அள்ளி கொண்டு போறோம் சில பிரச்சனை இருக்கு அப்படி நாங்க இந்தியா படிக்கிறோம் நான் சின்ன எப்படி நாங்க படிச்சு கேட்டோம் அப்படி உங்களை சொல்லிடுறோம் எங்களுக்கு இப்ப 400 கிலோ 5 கிலோட நாங்க ஏங்கி போறோம் நாங்களே 30-40 கிலோ பிடிப்போம் அவர் 400-500 கிலோ வரும் அப்படி கன பிரச்சனை இருக்கு இந்த அரசாங்க தலைவர் முடிஞ்ச அரசாங்கம் இந்தியாவோட பெரிய அரசாங்கம் தானே கொஞ்சம் கண்ணு காணாத மாதிரி கொடுப்பாங்களா அப்படி நாங்க ஆர்ப்பாட்டத்தை 2 போட்டோ பிடிப்பாங்க பிறகு திருப்பி ஓடிக்கொண்டு தொழில் அவன் வராட்டி இங்க தொழில் சாதாரணமா ஆனா இங்க மற்ற சந்தையில விட இங்க கொஞ்சம் மலிவா விற்கணும் மீன் வியாபாரிகள் கூட வந்து வாங்கி கூட வர மீன் வந்து இப்ப என்ன விற்கிறதுன்னு சொன்னா மீன் பாரத பொறுத்து தான் இருக்கு கூட வந்தா விலை குறையும் கூட வந்தா குறைஞ்சுன்னு சொன்னா விலையா இருக்கு மீன் விலையா இருக்கு மீன் இல்ல மீன் விலைக்கா குறையும் தான் பேரு மேல மீன் இனி தான் ரோலர் விலைக்கு வரும் சரி ஏன்னா நன்றியா என்ன விளையாட்டு அக்கா வியாபாரம் செய்தா ஒடியது மதன பூச்சி மீனை பிறகு மதன பூச்சி தலாவா அது மற்ற மீன் அது கொடுவா இது கொடுவா அது விலை கூடின மீன் தலாவா கொடுவா கொடுவா ஒரு மீன் இருக்குது இது சுறா மீனை பேர் சுறா ஈரோடா இருக்கு 1700 எவ்வளோ விலையா கிடக்கு உண்டு மட்டும் போடுறாங்க சுறா வேறுங்க வெள்ள என்ன சுறாவுங்க சுரக்கஞ்சிரா அடிச்சு போடுங்க 2 எனக்கு
அதான் 770. வந்துடா வாடா. மீனவர்கள் வேலையை எடுத்து கொண்டிருக்கணும். தொழிலுக்கு போயிட்டு வந்து மீன் வேலையில் எடுத்து அங்கால சந்தையை கொடுத்து கொண்டிருக்கணும். பாருங்க, மீன்கள் எடுத்தடுத்து வேலையில் சிக்கொண்டிருக்கின்ற மீனை எடுத்து கொண்டிருக்கணும். நேற்று போனவர்கள் இன்றைய தினம் தான் வந்திருக்கணும். பாருங்க, அப்படி இஞ்சாலையும் அப்படி மீன்கள் எடுத்து கொண்டிருக்கணும். பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா கொக்குகளை பாருங்கள், கொக்கு வித்தியாசமான கொக்குகள் வந்து இருக்குது. கொக்குல தலையை பாருங்க, எப்படி தலையெல்லாம் அப்படி அந்த வெள்ளை அந்த நூல் மாதிரி தூங்குது பாருங்க. வித்தியாசமான கொக்காக இருக்குது. ஊசி போடணும். கல். இது என்ன கனவை? என்ன கனவை இது? கோவிலம் கனவை. இதுதான் இந்த கப்பல் ஓட விடாது. சில அந்த முகங்களுக்கும் அப்படி மூக்குகளுக்கும் அப்படி பிடிபடும். கூட்டில் நிற்க நம்ம நிறைய உடுக்க கடிக்கும், இழுத்தடுக்கையும் கடிக்கும். அது சதை வந்து எடுத்துட்டு போய் அதை போய் அப்படி இழுத்துடும். ஆபத்தான ஒரு ஏபிசி போடணுமா?
குருநகரிலே அமைந்துள்ள எம்ஜிஆர் சிலையை பார்க்குறீங்க. எம்ஜிஆருடைய பிறந்த நாள் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது.